ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு ஜாதா பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கன் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளில் சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்கின்றேன். இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளருக்கும் மற்றும் ஆன்லைனிலே இதனை கேட்டு அதற்கு கருத்துரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நண்பருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும், வெள்ளி நீழலும், ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும், ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ராயன் தானும், வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தேன். வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். நான் எப்பொழுது பேசினாலும் 3 பகுதியாக பிரித்துக் கொள்வேன். ஒன்று நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மூன்றாவது அதை ஒட்டிய உதாரண ஜாதகம். இன்றைக்கு நெட்டெடுப்பு ஜோதிடத்திலே ஒரு அருமையான நூல் படித்தேன். அது என்ன நூல் என்றால் வைத்திய சேகரம் என்கின்ற நூல். அந்த நூலிலே மேசலக்கணத்துக்கு எழுதியிருந்தாங்க. இப்போ மேசலக்கணத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதில் மேசலக்கணத்திற்கு 5 விதி சொன்னாங்க. முதல் விதி என்னென்னா, லக்கணத்திலே செவ்வாய் இருந்து, 4லே சந்திரன் இருந்து, 9லே குரு இருந்தால் அவன் மன்னன் போல் வாழ்வான் என்ன. இரண்டாவது விதி, லக்கணத்திலே புதன் இருந்தாலும், 2ஆம் இடத்திலே புதன் இருந்து, 4லே குரு இருந்து, 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் அவன் மன்னனை போல் வாழ்வான். மூன்றாவது விதி சொன்னார், லக்கணத்திலே சூரியன் இருந்து, செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலும், கடகத்திலே குரு உச்சம் பெற்றிருந்தாலும் அவனும் மன்னனுக்கு ஒப்பான வாழ்க்கை. அடுத்ததாக இந்த மேச லக்கணத்திற்கு 1, 5, 9 இடத்தை பாருங்க. இந்த 1, 5, 9லே லக்கணத்திலே சூரியன், 5ஆம் இடத்திலே செவ்வாய், 9ஆம் இடத்திலே குரு. இதில் ஒன்று மாறி அமைந்து விட்டாலும் அந்த அப்படியே யோகமானது தலைகீழாக போட்டுவிடும். இதில் எந்த இடத்திலுமே சனி சம்பந்தப்படக்கூடாது, புதன் சம்பந்தப்படக்கூடாது. சரி, அடுத்ததாக 6வது விதி, மேச லக்கணத்திற்கு லக்கணத்திலே சனி அமர்ந்து அந்த சனியை பாவ கிரகங்கள் பார்த்தால் அவன் தான் இருக்கின்ற சொத்தை அழித்து விடுவான். அடுத்ததாக லக்கணத்திலே சனி அமர்ந்து 3, 4 கூடைய புதனும் சந்திரனும் இவருடைய சேர்ந்து விட்டால்
பலவிதமான துன்பத்திற்கு ஆளாவாகன். இப்படி 7 விதி சொல்லியிருக்கேன். அது எந்த நூல் என்றால் மணி மந்திர சேகரம் என்ற நூலிலிருந்து. இப்போ இந்த நூல் அப்படியே விதியை பயன்படுத்த முடியுமான்னா பயன்படுத்த முடியாது. அக்காலத்திலே ஒரு விதிக்கு வியாக்கியானம் சொல்லுவார்கள். அந்த வியாக்கியானம் என்றால் விளக்கம். அந்த விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார், எல்லாமே மேச லக்கணத்தை மட்டும்தான். அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்காரு, அவர் அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாதா? கண்டிப்பாக கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் லக்கணத்தில் இருந்தால் லக்னாதிபதி, 8ஆம் இடத்தில் இருந்தால் 8ஆம் அதிபதி, அந்த ஆதிபத்தியம் ஆகிறது. ஒன்று. இரண்டாவது விதிவிலக்கு என்னென்றால், பாவ கிரகங்களுக்கு அந்த தோஷம் இல்லை. அதனால தான் சொன்னாங்க, அருளுரு ஜென்ம லக்னாதிபதி பாவனாய் 6, 8, 12 நிற்கின் மறுவும் மெய்தனுக்கு நன்மையாகும் சௌக்கியம்னா. அதே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை தான் செய்யும் செவ்வாய். இது ஆகவே ஒன்று. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த செவ்வாயோடு பாவ கிரகங்கள் சேரக்கூடாது. சேர்ந்திருந்தால் இந்த பலன் முக்கால்வாசி போயிடும். ஒன்று. இந்த செவ்வாயுடன் கண்டிப்பாக புதன் சேரக்கூடாது மேச லக்கணத்துக்கு. அப்படியே ஒரு ரோல் விட்டு பாருங்க. மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து புதன் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க, பையன் அகராதி பிடிச்சவனா இருப்பான். வீண் வம்பு வழக்குக்கு போவான். இதே மேச லக்கணத்துக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயோட புதன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, ஈஸியாக பலன் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே நம்ம பாரம்பரிய முறையில் அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு வியாதியை தாங்கி கொண்டே இருப்பான். எந்த விதமான இதுலையே. 1 6 குடையவன் சேர்ந்தான், 6ல் போய் உட்காந்தான், 6 குடையவன் ஆட்சி பெற்றிருக்கான், உச்சம் பெற்றிருக்கான். அவன் கண்டிப்பாக என்னதுங்க, நோயாளி. அது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. பார்த்து எத்தனை இருந்தால் ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். புதனுக்கு அதே சனி இருக்காரு. சரி, இப்போ இந்த புதன் செவ்வாய் சேர்க்கையானது வில்லங்கமான ஆளாக இருப்போம். அதே 7ல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, சரியான விஷமத்தனமான ஆட்களாக இருப்பாங்க. சிந்திக்கின்ற ஆற்றல் உள்ளவராக இருப்பாங்க. இப்போ சனி இருக்கு. இப்போ சனி மேசத்தில் இருந்து பாவக்கிரகங்கள் பார்த்தால் சரியில்லைன்னு சொல்லிட்டோம். இந்த சனியானது லக்னாதிபதியோட செவ்வாயோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க. இதே சனி லக்னாதிபதியோட செவ்வாயில் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்துட்டா, இவன் வம்பு வழக்கு அடித்தடி சண்டை சச்சறதுக்கு அவன் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக 5ஆம் இடத்துல இருந்துட்டான்னு வச்சுக்க, அதுக்கு அழகான பலன் எடுக்கலாம். அது ஒரு ஆண் ஜாதகத்தோட பெண் ஜாதகத்துக்கு ஒரு மோசமாக சொல்லியிருப்பார். நம்ம முத்தூரார்னு ஒருத்தர் இருப்பார், பாடுவார் அழகான பாட்டு. பானுமைந்தன் சேய்கூடி பதிக்கில் 5ல் வந்தால் என்ன பலன் அளித்திடுவாய் மாதே தாயே என்பார். பாவர் சுபர் நோக்காவிட்டால் கருத்தரித்த பின்பே தோகை நல்லால் மனம் புரிவாள் கண்ணேனா. அப்ப எவ்வளவு ஆழமாக அவர் சிந்தித்திருக்கார் பாருங்க. அதே 6ல் இருக்கு. செவ்வாயும் சனியும் 6ல் இருக்கு. அதனால தான் ஒரு அழகான சொல்றாரு, சத்ரு சனியுடன் செவ்வாய் கூடி தக்க கேந்திரத்தில் 6, 8 நிற்ப 6, 8, 12 நிற்பான் ஆயில் மிக்கவே சிறை தண்டனையும். பாருங்க, சத்ரு சனியுடன் செவ்வாய் கூடி
தக்க கேந்திரத்தில் இருந்திட்டாலும் அல்லது 6-8-12 இருந்திட்டாலும் மிக்கவாம் சிறை தண்டனையும் குத்து வெட்டு கொலை காயங்களும் கோதரால் மாதரால் துன்பத்தை சேருவான்னா. இது எந்த காலத்தில் இருக்கும்? ஒன்று சனி திசை வரல, செவ்வாய் திசை வரல, அப்போ அது பலன் இல்லாமல் போயிருமா? பலன் உண்டு. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருந்துட்டு இவர்களுக்கு கோச்சாரத்திலே திரிகோண ஸ்தானத்திலே யாராவது ஒருவர் வருகின்ற காலங்களில் அதை அவன் அடைந்தே தீருவான். அப்போ கோச்சாரத்தில் திரிகோண ஸ்தானங்களிலே இவர்கள் சஞ்சரிக்கின்ற பொழுது சனி சஞ்சரித்தாலும் சரி, செவ்வாய் சஞ்சரித்தாலும் சரி, இதை அடைவான். அல்லது 7ஆம் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது அந்த துன்பத்தை அடைவான். ஒன்று, இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இரண்டாவது, சுக்கிரனை எடுத்துங்க. இந்த சுக்கிரனானவர் ரொம்ப டேஞ்சரான கிரகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை மேச லக்கணத்திற்கு. இதே மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து இந்த சுக்கிரன் இருந்தார்னு வச்சுங்க, வரக்கஞ்சனா இருப்பான். தானப்பா இன்னும் ஒரு புதுமை ஏழு, தயவாக தனபதியின் தனத்தில் ஏற கோணப்பா குணமரனுக்கு தனம் இருந்தும் கோலயத்தில் கஞ்சனடா ஒரு காசு ஈனான் மானப்பா மக்கள் பெண்டிற் புஷ்டியாக மடிரம்போ உண்ணாமல் பதனம் செய்யான் ஆரப்பா போகருடைய கடாச்சாரத்திலே அப்பனே புலிப்பாணி சொன்னேனார். அப்போ மூன்றாம் அதே சேர்த்துல 3ஆம் இடத்துல அதே 2ஆம் இடத்துல செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த செவ்வாயோட சந்திரனும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்துடாலும் சரிங்க. பாருங்க, அதே ரிஷப அதாவது மேச ராசிக்கு ரிஷப லக்கணத்தில் சந்திரன் இருக்காரு. சந்திரன் செவ்வாயும் அந்த சுக்கிரனும் அவரோட வந்து சந்திரன் சேர்ந்தால் இல்லை, அல்லது வந்து சந்திரனுடைய அந்த நட்சத்திரத்தில் ஏறிட்டாலும் அவன் என்னன்னா மிக அருமையான வாழ்க்கை யோகத்தை கொடுத்துருது. அதே 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சேர்ந்த என்ன பலன்? அழகை எடுத்திருக்கிறோம். சேயோடு வெள்ளியும் சேர்ந்து மாதே ஜென்மனுக்கு போகத்தானத்தில் ஏற ஆயநூல் விதி பிசகாது அப்பனும் அமங்களையே சேர்ந்து வாழ்வான்னா. சேயோடு வெள்ளியும் சேர்ந்து ஜென்மனுக்கு போகத்தானத்தில் ஏற ஆய நூல் விதி பிசகாது அப்பனே அமங்கலியை சேர்ந்து வாழ்வான்னா. அந்த தோஷம் அவனுக்கு. அது 3ல் இருந்தாலும் 7ல் இருந்தாலும் இதே பலன்தான். அதனால தான் ஜாதக அலங்காரம் சொல்லிச்சு. இது வந்து ஆனந்த போதினி கழிப்பு. ஜாதக அலங்காரம் சொல்லிச்சு, வெள்ளி செய் 7ல் நிற்கில் விதவை மாதரை அனுபவிப்பான்னா, தொடர்பு கொள்வான்னா. அடுத்த அருமையான ஒரு விஷயம் சொல்கிறோம் கேளுங்க. அப்போ இந்த மேச லக்கணக்காரங்களுக்கு சுக்கிரனோடு எவ்விதத்திலும் வந்து செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. இல் ஏல் 2ஆம் அதிபதி, நல்ல அழகான பாட்டு, ஜாதக அழகான பாட்டு. இல் ஏல் 2ஆம் அதிபதி சுங்கனும் கூடி ஓர் ராசியில் இருந்தால் உல்லாச வாழ்க்கைக்கு ஒரு மனைவியும் வீட்டுக்கு ஒரு மனைவியும் தான். அப்போ எவ்வளவு ஒன்று, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அலைஞ்சிட்டான்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி நல்லவனாக இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லவனாக இருந்தால் பின்னாடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதான் சொன்னார், இல் ஏல் 2ஆம் அதிபதியும் சுங்கனும் கூடி ஓர் ராசியில் இருக்க. இங்கே வேறு ராசியே கிடையாது. இங்கே பூரா 2க்கு 7 கூடியவன் யாரு? சுக்கிரன் தான். அழகான கருத்து. அடுத்ததாக
ஒரு இது யூடியூப்பில் பார்த்தான். என்ன ஜாதகனுக்கு இந்த மேச லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, உச்சம் பெற்றுட்டான். 7 கூடையவன் போய் 12 போய் உச்சம் பெற்றுட்டான். என்னையா பலன்கிறதுக்கு அந்த ஆள் சொன்னாங்க. 2 ஜோசியர்கள் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது 12 இருந்தால் அவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், கொஞ்சம் அப்படி இப்படி அசகு பிசகான ஆளாக தான் இருப்பான். அந்த 12ஆம் இடத்தில் இருக்க குருவினுடைய சாரத்தை குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்தானா அவன் படித்த உயர்ந்த குலத்தில் இருக்கின்ற பெண்ணோடு சிநேகிதம் கொள்வானாம். இது என் கருத்து இல்லை, யூடியூப்பில் பார்த்தேன். சரியாக இருந்தால் வச்சுக்க, இல்லாட்டி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போ. அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருந்தானா கீழே உள்ள பெண்ணுடன் நட்பு கொள்வான். அதுவே புதனுடைய சாரம் இருக்குது, புதனுடைய நட்சத்திரம் அங்கே அதில் இருந்தான்னா அந்த சுக்கிரன் படித்த இவன் வேலை பார்க்கின்ற இடத்திலே இவன் நட்பு கொள்வான். இது தவறாதுன்னு அந்த ஆள் அடித்து சொன்னேன். என்கிட்ட இன்னும் அந்த மாதிரி ஜாதகம் வரல, நான் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு போய் நம்ம ஆத்தாட்டி கிடையாது. சரி, இப்போ மேச லக்கணத்திற்கு செவ்வாய் சனி கூடினால் என்ன, செவ்வாய் புதன் கூடி இங்கிருந்தால் என்ன பலன், செவ்வாய் சுக்கிரன் கூடி இருந்தால் என்ன பலன் என்று பார்த்தோம். அப்புறம் நல்ல பலன் எடுப்பதற்கு இந்த மேச லக்கணக்காரர்களுக்கு முதல் தரமான யோகக்காரர்கள் சூரியனும் சந்திரனும். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து 1 இருந்தாலும் அல்லது 5 இருந்தாலும் 9 இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். வாழுகின்ற பொழுதும் அவரும் புகழோடு வாழ்வார், வாழ்ந்து முடித்த பின்பும் பெருமையோடு வாழ்வார். இவருடைய சேர்க்கை. ஆகவே நீங்கள் எடுத்த உடனே மேச லக்கணத்துக்காரங்களா இந்த யோக கருதருகின்ற கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்க. அதனால தான் சொன்னார் குமாரசாமி ஆசிரியத்தில் அழகாக சொன்னார். தனுசு, மேசம், சிம்மம் இந்த 3 லக்கணத்தை எடுத்துக்க. இந்த 3 லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 பேர்த்துக்கும் இந்த 3 லக்கணக்கார தொடர்பு ஏற்பட்டால் இவன் மன்னாதி மன்னன் தான், முதல் தரமாக யோகம் தான். அதான் நீதி இனன் மன்னன் ரவி. பாருங்க, வில்லுக்கு கோணமாக நிற்க. வில்லுனா என்னது? தனுசு. தனுசுக்கு கோணம் பாருங்க. மேசம், சிம்மம் இவைதான் கோணம். இவற்றில் இருக்க தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். இது முதல் கருத்து. சரி, இது வரலையும் அந்த நெட்டெடுப்பு ஜோதிடத்தை முடிச்சிட்டோம். அடுத்ததாக நான் சென்ற மாதம் 3ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். அதில் கொஞ்சம் பாக்கி வச்சுருந்தேன். அடுத்த மாதம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்தான். அதே 3ஆம் பாவத்தை எடுத்துக்கிறோம். இப்போ தான் தலைப்பு. ஆன 3ஆம் இடத்தின் அரும்பலன்தான் மானம், வீரியம் மற்றும் உயர் சேர்க்கை, தானம், யோகம், தைரியம், நற்சகோதரர்கள், ஈன வேலை, இருங்கலன் வீரமே என்று சொன்னார். இப்போ 3ஆம் இடத்திற்குரிய காரக பலன் இதுதான். இதில் போன மாதம் சொன்னது போல மீதி சொல்கிறோம். 1 4ஆக பிரிச்சுக்கிட்டேன். 1 ஆயுள், 3ஆம் இடத்தை வைத்து ஆயுள் நிர்ணயம் செய்வது. 2ஆவதாக தைரிய ஸ்தானம்.
மூன்றாவதாக சகோதர ஸ்தானம், நான்காவது போகஸ்தானம். போன மாதம் பேசுகின்ற பொழுது ஆடை அணிகலன்கள் சாப்பாடு தாம்பூலம் எல்லாமே பேசித்தான் மூன்றாம் பாவத்துக்கு. அதனால் இந்த நாளே எடுத்துக்கிறோம். இப்போ ஆயுள் ஸ்தானம். நீங்கள் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? ஆயுள் ஸ்தானம்னா 8ஆம் இடம் தானே. நீங்கள் 3ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லுறீங்களே, அது எந்த வகையில் நியாயம்? அதனால தான் தாண்டவமாலை என்ற நூலில் இருந்து ஒரு ஆசிரியர் சொன்னார், 8ம் அதற்கு 8ஆம் இடந்தனையும் ஆயுள் என்று திட்டமுடன் எடுத்துரைப்பாய் மாமையிலே சீரிலா நட்டத்தை மாரகம் என்று எடுத்துரைப்பாய் ஆர்களி சூழ் அம்புவியில் உள்ளோருக்குன்னாரு. இந்த பாட்டு ஆரம்ப காலத்திலே எனக்கு ஒரு படிக்கின்ற பொழுது அவ்வளவு விளங்கவில்லை. அதாவது 8ம் அதற்கு 8ஆம் இடந்தனையும் ஆயுள் என்று திட்டமுடன் எடுத்துரைப்பாய் மாமையிலே. இப்போ 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்னதுங்க? 3ஆம் இடம். இது 2 தான் ஒரு மனிதனை ஆயுளை வளர செய்கின்ற பாவங்கள். அடுத்த வரி சொன்னார், நட்டம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானம் என்னன்னா 2, 7ஆம் இடம். அதனால தான் சொன்னார் 3, 8 ஆயிலை தீர்மானிக்கின்ற பாவங்கள், 2, 7 ஆயிலை கெடுக்கின்ற பாவங்கள் அப்படின்னார். அதனால தான் புலிப்பாண்டியார் எழுதினார் ஒரு பாடல், அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அட்டமத்தன் 3இல் அமர்ந்தவாறு கரந்திட்டேன் கரூரில் இருந்து வந்த மன்னன் ஆவான். பாருங்க, கரந்திட்டேன் கரூரில் இருந்து வந்தவன் 100 ஆண்டு வாழ்வான்னார். பறந்திட்டேன் பகைவர்களும் எதிர்த்தாரானால் படை கொண்டு போர் புரிவான், சிறந்திட்டேன் போகருடைய கடாச்சாரத்தாலே சிறப்பாக புலிப்பாணி சொன்னேன்னாரு. அதான் சொன்னார், அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், கறந்திட்டேன் கரூரிலிருந்து வந்த காளையவன் 100 ஆண்டு வாழ்வானார். அப்ப 3ஆம் இடமும் ஆயுள் என்பது இருக்கு. 8 குடைவன் 3ல் நின்னா ஆயுள் கெட்டி. என்னுடைய நண்பர் துலா லக்கணம், 8 குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல 4 ஆக்சிடென்ட்டை சந்திச்சாரு. மனம் கெட்டி மாதிரியே இருக்காரு. காரணம் அவரை ஆயிலை வளர செய்தது. சரி, அதனால தான் இன்னொரு சொன்னார், இந்த 3ஆம் இடத்துக்குடையவர் 3ஆம் இடத்துல எந்த கிரகம் நீசமாகிறதோ அந்த கிரகம் லக்கணத்திலே எந்த பாவத்திலே 12 ராசிகளில் எங்கே இருக்குன்னு பாருங்க, அதுவும் உங்கள் ஆயுளை தீர்மானம் செய்கிறது. மூன்றுக்கு 10 குடையவன் மாதே அவர் 3க்கும் 10னில் இருந்திட்டாலும் தோன்றும் சுபர்கள் அவரை நோக்கிட்டாலும் ஜென்மன் தொல்புவியில் சீமானான் விதியும் தீர்க்கம் தோழி சங்கரானார். அப்ப இந்த 3ஆம் இடத்துல 3 குடையன் இருந்துட்டாலும் அல்லது 8 குடையன் தான் அவனுக்கு விதி தீர்க்கம். இப்போ 3க்கு ஆயுளுக்கு விளக்கம் சொன்னோம். அடுத்ததாக தைரியஸ்தானம்.
மூன்றாம் இடம் எல்லோருக்கும் தெரியும். மூன்றாம் இடம் வீர தீர பராக்கிரமஸ்தானம். தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி, இவைகளெல்லாம் மூன்றாம் இடம். அப்போ மூன்றாம் இடத்திலே யார் இருந்தால் அருமையான தைரியசாலி? அதான் சொன்னார். மூன்றாம் இடத்துக்குடையவன் பாருங்க, சொல்லியே மூன்றுக்குடையவன் சூரியனுடன் சேர்ந்து நின்றால், சூரியனுடன் சேர்ந்து நின்றால் அல்லது மூன்றில் இருந்தால் ஒல்லிய வீரனார். மூன்றாம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் மூன்றுக்குடைய சேர்ந்து நல்சனங்கள் இருந்துட்டாலும் தனித்து எந்த காரியத்திலும் வெற்றி பெறுவான். அதான் ஒல்லிய வீரன் என்றால். அடுத்தவரை சொன்னாரு, சொல்லிய மூன்றுக்குடையவனும் சந்திரனும் கூடி நின்றால் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். மனோ திடவான். சொல்லிய மூன்றுக்குடையவனும் குசனும் கூடி ஓர் ராசியில் இருந்தால் கடும் துஷ்டன், வம்பிழுப்பானா, சண்டைக்கு போடுவானா, வந்த சண்டையை விட மாட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க கேளுங்க. சிம்ம லக்கணம், மூன்றுக்குடையவன் யாருங்க? சுக்கிரன். மூன்றுக்குடையவன் சுக்கிரன். அவர் போய் 6ல் போய் 6 கூடையோடு சேர்ந்து 7ல் நின்னார். கேட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியில் வந்து இவங்கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசினான் பாருங்க, அவன் தொலைஞ்சான். அதான் பாருங்க எவ்வளவுக்கு அழகான வார்த்தை சொன்னார் பாருங்க. மூன்றுக்குடையவன், மூன்றுக்குடையவனுடன் புதன் கூடி நின்றால், சொல்லிய மூன்றுக்குடையவனுடன் புதனும் கூடி நிற்பேன். வித்துவான், கலைஞன், கவிஞன். சொல்லிய மூன்றுக்குடையவனுடன் குருவும் கூடி நின்றால் குணவான், தனவான், வித்வான், தீரன். சொல்லிய மூன்றுக்குடையவனுடன் சுக்கிரனும் கூடி நின்றால் காமியாவான். கொஞ்சம் அசக பிசகான ஆளு. சொல்லிய மூன்றுக்குடையவனுடன் மந்தனும் கூடி நின்றால் வாழ்க்கை வாடலானான், மன சஞ்சலம் உடையவனாம். சொல்லிய மூன்றுக்குடையவனுடன் ராகு கூடி நின்றால் பயத்தலான், பயந்த சுவாசமா. சொல்லிய மூன்றுக்குடையவன் கேது நீ நின்றால் அச்ச உணர்வுடையவன். சென்ற மாதம் ஒரு புலிபாணியாரில் ஒரு பாடல் சொன்னான். உடல் உயிருக்கு மூன்றுக்குடையவனுடன் மந்தனும் கூடி ஓர் ராசியில் நிற்க திடமுடன் அத்திசை பொசிப்பில் நஞ்சு தின்றதால் அவன் உயிருக்கு தீமையாமே. படமுடைய ராகும் அவருடன் கூடி நின்றால் பாசத்தால் உயிரை மாய்ப்பான். திடமுடைய போகருடைய கடாச்சாரத்திலே சொல்லினேனே புலிப்பாணின்னு பாட்டு. ஒரு நண்பர் கமாண்ட் எழுதியிருந்தார், பாசம் என்றால் கயிறு என்ற பொருள் உனக்கு தெரியாதா? அது இது போல ஒரு நல்ல கமாண்டு. பாசத்தால் உயிரை நீட்பான். அதாவது திடமுடைய ராகுடனே மூன்று சேர்ந்திருந்தால் அவன் பாசத்தால் உயிரை போய்ப்பான், கைத்தால் போயிடுவான். நான் அந்த பாசம் என்பதற்கு கயிறை சொல்லவில்லை, அவர் கூர்மையாக கவனிச்சிருக்காரு. அதுவும் உண்மை. காரணம், சனி மூன்றுக்குடையவன் பாம்பு சேர்ந்தாலும் 1 8குடையவன் சேர்ந்து ராகு சேர்ந்து பாவர் வீடுகளில் இருந்தால் அதான் நடக்கும். குறிப்பாக மகரம், கும்பம், விருச்சிகம் இந்த ராசி தொடர்பு ஏற்கின்ற பொழுது அது கயிறு.
அதுக்காக எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அந்த நண்பர் என்னுடைய பேச்சை கூர்மையாக கவனித்து விட்டு, பாசம் என்றால் கயிறு என்ற பொருள் உண்டு. அவருக்கு எனது பாராட்டுகள், நன்றிகள். அடுத்ததாக இப்போ இது சொல்லிட்டேன், சகோதர ஸ்தானம். இது ரொம்ப கொஞ்சம் வில்லங்கமான ஸ்தானம், சகோதரர் எடுக்கிறது. ஏன்னா அது காலத்துக்கு பொருந்துவதில்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆளுங்க ஒரு குறுக்கோழியை தேடினாங்க, அது எப்படி ஆயிட்டுருக்கு. அவங்களும் வந்து நூலில் எழுதப்பட்ட போது இப்படி தான் இருக்குன்னு சொல்லலை. 3ஆம் இடத்தில் நின்றார் கண்டார். 3ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறார் யாருன்னு பாரு, 3 கூட எங்கே இருக்காருன்னு பாரு, இதை வச்சு சகோதரனை கணக்கு போடு. அதான் நின்றார் கண்டார். அடுத்தாப்புல 3க்கும் 3ஆய் பார்த்து பலன் சொல்லு. சகோதரனை கண்டுபிடிக்க 3ஆம் இடத்தை பற்றி 3ஆம் இடம் பாரு, 3க்கு 3ஆம் இடம் பாரு, அதுக்கு 3ஆம் இடம் பார்த்து இதெல்லாம் பாருன்னாரு. அடுத்தாப்புல செவ்வாய் இருக்கின்ற இடத்துக்கு 3ஆம் படம் பாரு. அதனால நிலமகன் அது 3ஆம் இடம் பார்த்தாலும் பரவாயில்ல. அடுத்த வரி சொன்னார் கௌசிக சிந்தாமணி, நிலமகன் தனக்கு கேந்திரமாய் நின்றும் கோள்களை எண்ணி. நிலமகன் தனக்கு கேந்திரமாய் நின்றிடும் கோள்களை எண்ணி அவனுக்கு பார்த்து சொல்லுனாரு. எத்தனை விதி பாருங்க. அடுத்தது இன்னொரு சொன்னாரு, சனிக்கு 3ஆம் இடத்தில் பாவிகள் இருந்து அவனுக்கு சகோதரன் இல்லை. இதெல்லாம் ரைட்டு, எல்லா இடத்துலையும் ரைட்டு. சனியை ஏன் சொன்னேன்? சனி 3ஆம் இடத்தில் இருந்து அவனுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும்தான். நான் நினச்சேன் நமக்கு சனிக்கு 3ஆம் இடத்துல கோல் இருக்கு, இது பொய்யாட்டு இருக்கு. என்ன சனி 3ஆம் இடத்தில் இருந்தால் சரி. அதை அப்போ எப்படி இந்த சகோதர பாவத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆரவன் 3இல் நிற்க, அம்புலியுடன் பாம்பு சேர, கார்கதிர் 7இல் செவ்வாய் கருணாகம் கூடி நின்றால் வேறொரு துணையும் இல்லாமல் இருப்பான் பாரேனார். 6 குடையவன் 3இல் நின்னா சகோதரன் இல்லைன்னு சொல்ல. அதான் சரி, ஆரவன் 3இல் நிற்க, அம்புலியுடன் பாம்பு சேர, கார்கதிர்க்கு 7இல் செவ்வாய் கருணாகம் கூடி நின்றால் வேறொரு துணையில் இல்லாமல் இருப்பானார். அடுத்தது, ஆகிய 2 3இல் அந்தணனும் நிற்பானானில். குருவை வச்சுக்கிட்டாரு. ஆகிய 2 3இல் அரவமும் அந்தணனும் நிற்பானாயில் தாகிய தகப்பனோடு பிறந்தவர் 8 ஓது, ஏகியதெல்லாம் நாசம் இருப்பது 2 சொல்லு, வாகிய தாயார் அவளுக்கு வாய் ஊமையாமே. அதிகம் பேச மாட்டாங்க. 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோல் ஒன்று வீராய் இருக்க, மேவிய திசை பேராக வதிடும் சகோதரர் பலங்குறைந்து நீராய் உருடனான். 6ஆம் இடத்துல பலம் பெற்று ராகு திசை நடத்தினால் சகோதரனுக்கு ஆறாவலாம். கண்ணுடையவனும் லக்கண நாடமும் அதுக்குள்ள. அடுத்தது, உறவுள்ளோர்கள் அதை ரொம்ப அருமையான சிந்திக்க வைத்த பாடல் கௌசிக சிந்தாமணி பாட்டு. உறவுள்ளோர்கள் 3இல் வந்து உண்மையாய் நிற்க, சேயவனும் தரமிகு நட்போடு ஆட்சி உச்சம். பாருங்க, பெரிய கேந்திரம் ஏறி நிற்பில் பிறையின் நன்னிலையாக இருப்பில் பரிவுள்ள சகோதரர் 10 பேர் உண்டு மன்னா. உறவுள்ளோர்கள் 3இல் வந்து உண்மையாய் நிற்க, சேயவனும் தரமிகு நட்பு பெற்றிருக்கணும், ஆட்சியை பெற்றிருக்கணும், கேனம் பெற்றிருக்கணும், கேந்திரம் பெற்றிருக்கணும், பிறையின் நன்னிலையாக இருந்தால் அவனுக்கு சகோதரன் 10. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த பாட்டு எப்படியா இந்த காலத்தில் வந்து பொருந்தும்? இந்த காலத்துக்கு எவனாச்சும் 10 சகோதரர் வச்சுருக்கானா? இல்லை, அந்த அளவுக்கு தான் திடகாத்திரமாக இருக்காங்கல்ல வரக்கூடிய மனைவியர்லாம்.
அவன் சொன்ன காலத்துக்கு ஏற்ப நீயும் மாறுன்னா என்னையா பண்ணலான்னு 10 3 வகுன்னா 3 வகுத்தா என்னன்னா ஈவு எத்தனைன்னா 3 அந்த 3 தான் சகோதரர் போ இப்படி சொல்லு நான் ஜோசியம். கண்ணுடையவனும் லக்கணநாதனும் கணமாய் 3 நின்னலாம் நன்னிட சகோதரத்தால் நாசமே திரவியம்தான் எண்ணிய 7 இவர்கள் இருந்தால் இயல்பால் திரியால் 4 பண்ணிய தாயாரால் 5 பித்திரல் பிதா ஒன்பானேனா பாரிஜாத பாட்டு. 2 குடையவனும் லக்னாதிபதி கூடி 3 இருந்து யாராவது கெட்டு போனாலும் இவன் தம்பிக்கு செலவு பண்ணி இவன் வந்து தான் சொத்தை இழப்பான். லக்னாதிபதியும் 2 குடையவன் கூடி 7 இருந்து யாராவது ஒருத்தர் 3 யாராவது ஒருத்தர் பாயிட்டா தன் மனைவிக்கு செலவு பண்ணிய காசை இழப்பான். 2 குடையவனும் லக்னாதிபதி 2 குடையவன் சேர்ந்து 4 இருந்து யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தால் அவன் தாயாருக்கு செலவு பண்ணி சொத்தை இழப்பான். 1 குடையவன் 2 குடையவனும் வந்து 9ஆம் இடத்தில் இருந்து யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டால் தந்தைக்கு செலவு பண்ணி சொத்தை இழப்பான். 1 2 குடையவன் சேர்ந்து இருந்து 5ஆம் இடத்தில் இருந்து யாராவது ஒரு கூட தன் பையனுக்கு செலவு பண்ணி அவன் உழைப்பான். இப்படி பாடலுக்கு பொருள் எடுத்தால் மிக அருமையாக எடுக்கலாம். காரணம் 11 குடையவன் தானும் கருத்தாய் பிளங்குறைந்து நீசமானாலும் பூரணமாய் ரவி ஒருவன் 11 நின்றால் இவனுக்கு மூத்தோன் இல்லை சீராக அப்படியே இருந்திட்டாலும் சிலன் இல்லை அவன் குடும்பம் விளங்காதப்பா தனமுண்டு சுகமுண்டு புத்திரில்லை தலைத்திடுவான் இவன் புத்திரன் தானே என்னார். 11 குடையவன் பணம் குறைந்து சூரியன் 11 இருந்தால் அவனுக்கு வந்து மூத்தவன் இல்லை. அதுவே செவ்வாய் 3 இருந்தால் அவனுக்கு தம்பி இல்லை. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது, அதுக்கும் சொல்கிறோம். அதனால தான் சொன்னார், காரணமாம் 11 குடையவன் கருத்தாய் பிளங்குறைந்து நீசமானாலும் இவனுக்கு மூத்தோன் இல்லை சீராக அப்படியே இருந்திட்டாலும் சிலன் இல்லை அவன் குடும்பம் விளங்காதப்பா தனமுண்டு சுகமுண்டு புத்திரில் இல்லை தலைத்திடுவான் இவன் புத்திருவன் தரதிரனிலே. தம்பி பையன். அடுத்தவரி சொன்னார், கொற்றவா 3 குடையவன் தானும் குறிப்பாக கேந்திரத்தில் வீழ்ந்திட்டாலும் நற்றவா சனி அவனை கண்ணால் நோக்கிட்டாலும் நல்லதோர் சகோதரர் 4 5 உண்டு உற்றதோர் ஊழ்மிடையால் தள்ளியது போக இருப்பது 2 சொல்லேன்னார். பாரு, கொற்றவா 3 குடையவனாலும் பணம் குறைந்து கேந்திரத்தில் வீழ்கின்றவான். நற்றவா சனி அவனை கண்ணால் நோக்கிட்டாலும் சகோதரர் 4 5 உண்டுனார். அடுத்தாப்புல சொன்னார், திங்களும் பொன்னனும் சுங்கனும் தளர்விதா மேதை தானும் துங்கமாய் 3 நின்றால் துணையனும் சகோதரர் இவனுக்கு அற்பமாம். சொன்னார், சுபக்கிரகங்கள் இருந்தால் இவனுக்கு சகோதரர் என்று சொன்னார். நீ 4 சுபக்கிரகங்கள் 3 நின்னாலும் அவனுக்கு சகோதரர் இல்லை சொல்லு. நேசமாய் 3 வந்து நிகழ்குரு சோமன் புந்தி நின்றிட்டாலும் பாசமாய் சுபர் இவர்கள் என்று நம்ப வேண்டாம் மோசமாம் சகோதரர் முடிவது அற்பமாமே. போட்டிடும் உயிருக்கு 3 பொருள் செய் 10 நிற்க. பாருங்க, உயிருக்கு 3 10க்கு போகணுமா. போட்டிடும் உயிருக்கு 3 பொருள் செய் 10 நிற்க கூட்டன உடன் பிறந்தவர் கொடிய பாவராக இருப்பார். இவனும் சூறை காற்றில் மரமாய் அடைமாய் ஆடி தலைத்து சோர்வர் ஆற்றல் கொள் தம்பி தோற்றாது அட்டிடும் உடன்பிறப்பே என்று சொன்னார். இவன் தம்பியின் மூலமாக எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் கஷ்டப்படுவானாம். 3 கோடியன் 10ல் போயிருந்துட்டான். அதான் போட்டிடும் உயிருக்கு 3 பொருள் செய் 10 நிற்க
கூற்றன உடன் பிறந்தோர் கொடிய பாவராக இருப்பர். இவனும் சூறை காற்றினில் மரமாய் ஆடி காத்துல மரம் எவ்வளவு பாடுபடுதோ அவன் மாதிரியே இவன் பாடுபடுவான். சூறை காற்றினில் மரமாய் ஆடி களைத்து சோர்வ மற்றும் ஆற்றல்கொள் தம்பி தோன்றாது அற்றிடும் உடன் பிறப்பே என்றார். எவ்வளவு அழகான கருத்துங்க. மருவும் குசனும் மகிழ்வுடன் மூன்றில் நிற்க, அதாவது செவ்வாய் மூன்றில் நிற்க பாருங்க. மருவும் குசனும் மகிழ்வுடன் மூன்றில் பெருமையாய் இருந்திட பார்த்திட ஒருமையாய் உதித்த ஜாதகருக்கு அருமையாய் வரும் சகோதரர் அற்பமாம். மூன்றாம் இடத்துல என்ன பண்ணாங்க? செவ்வாய் இருந்துட்டு பார்த்தாலும் சகோதரர் இல்லை, ஆனால் குரு பார்த்தா உண்டு. என்னுடைய ஜாதகத்திலே 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, குரு பார்த்தாரு, 4 சகோதரர் இருக்கு. அப்போ இந்த விதி எங்கே போச்சு? ஆனால் குரு பார்வையால் அந்த விதிக்கு விதி விலக்கு அளிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் சொன்னது, சொல்லிய குசனும் 3ஆம் இடத்தில் நிற்கின் பார்க்கின் சகோதரர் அற்பமாம். அடுத்த உடல் அவரும் அடுத்த சொன்னார், வெல்லும் குசனும் 11இல் இருப்பின் மூத்தோர் அதிகம் உண்டாம். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் சகோதரர் இல்லைன்னு சொல்லு, இருந்தாலும் அவள் சுகப்பட மாட்டான். தள்ளியே நில்லு, எனக்கு 3-4 சகோதரர் இருப்பான்னு, இருந்தாலும் அவங்க வேற நாங்கள் வேறையாக இருக்கோம். அதனால தான் நாங்கள் நட்பாக இருக்கிறோம். இல்லை பக்கத்தில் இருந்தோம்னா அவ்வளவுதான், சண்டை போட்டுக்குவோம். இதுதான் சொன்னார், அது விதி. அதனால தான் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அவனுக்கு சகோதரர் உண்டுன்னு சொல்லு. வெல்லும் குசனும் 11இல் இருப்பில் மூத்தோர் அதிகம் உண்டு. வல்ல 2 இடத்தில் குசன் நிற்பின் உடன் வரும் சகோதரன். அவனுக்கு கண்டிப்பாக உடன் பிறப்பு, உடனே பிறப்பானா. இவனுக்கு அவனுக்கு 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே தான் இருக்கும் வித்தியாசம். அழகா சொன்னார். மந்தனும் 3இல் நிற்க, மாலவரும் 12இல் நிற்க, முந்த சேயும் நீசம் பெற்று மன்னவன் கதிராய் வந்தால் பந்தமாய் இளையோர் என்று பாரில் இருக்க மாட்டார் என்று சொன்னார். இதுபோல அழகான கருத்துகள் அடங்கிய பாடல்கள் அனைத்து அருமையாக இருக்கிறது. நான் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாது என்ற முடிவோடு வந்தேன். அது என்னமோ தெரியல, கொஞ்சம் போயிட்டோம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் வாழிய 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 என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த சகோதர பாவகம் காரகத்துவங்கள் எப்படி இருக்கும், அது எவ்வாறு நம்ம ஜாதகத்தை பார்த்தவுடன் பாடல் சொல்லி அதற்கு விளக்கத்தையும் ஒரு தெளிவும் ரொம்ப ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது.